பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, என்ஐஏ தமிழ்நாடு முழுக்க ரெய்டு பண்ணியிருந்தாங்க. ரெய்டு பண்ணி பல்வேறு நபர்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்முடைய அட்வொகேட் ஷவுக்கத் அலி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் சமீபத்தில என்ஐஏ ரெய்டு தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. பல்வேறு நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்ஐஏ அரெஸ்ட் பண்ணுவது தவறு. அவங்கலாம் அப்பாவிகள். அவங்கலாம் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே யார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற அமைப்போட கார்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ஐஏ முதல்ல அரெஸ்ட் பண்ணது 2022 மன்னை பாவா, அப்புறம் ஜியாவுதீன் பாகவி அப்படின்ற ஹிஸ்புத் தஹ்ரீர் ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்போது லேட்டஸ்ட்டாக டாக்டர் ஹமீத் ஹசன் அவர் ரொம்ப டெரர் இன்ஸ்பைரிங் ஸ்பீச்லாம் கொடுத்தாரு. அதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபாதர், அவர் பிரதர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மற்றவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பேசிக்கலி அந்த ஆர்கனைசேஷன் பேர் வந்து ஹிஸ்புத் தஹ்ரீர். ஹிஸ்பு அப்படின்னா பார்ட்டி, தெஹ்ரீர்னா ஃப்ரீடம் பார்ட்டி, இஸ்லாமிக் ஃப்ரீடம் பார்ட்டி. தஹியுத்தீன் நபானி என்ற பெலஸ்டீனியன் அவர் உருவாக்கின இந்த கட்சி இது 1952 அதை உருவாக்குனார். அவர் ஒரு அறிஞர். அல் அசர் யூனிவர்சிட்டி, புகழ்பெற்ற அல் அசர் யூனிவர்சிட்டி கைரோவில் வந்து பட்டம் பெற்றவர். அப்புறமா ரமல்லா என்ற ஊரில் வந்து ரமல்லா பாலஸ்டைனில் இருக்குது. அங்கே அவர் ஹாதி, தட் இஸ் இஸ்லாமிய நீதிபதியாக அங்கே வந்து பணியாற்றியிருக்காரு. தென் பெலஸ்டீன் மேண்டேட் பார்ட்டிஷன் நடக்கும்போது அவர் வந்து சிரியாவுக்கு போனார். சிரியாவில் வந்து அவருக்கு பாத் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்குது. மைக்கேல் மிஷேல் அஃப்லாக், சலாவுதீன் பித்தர், அப்புறமா ஜக்கியர் சோசி, அவங்க 3 பேர் உருவாக்குன ஒரு அரப் நேஷனலிஸ்ட் பார்ட்டி இருக்குது. அவங்களுடைய பார்ட்டி சிந்தனையெல்லாம் வந்து அரப் நேஷன், அரப் மக்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும். அந்த ஒருங்கிணைத்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்காக நம்ம பாடுபடணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து மிலிட்ரி கூ அதால் கூட ஒரு கவர்மெண்ட், அரப் கவர்மெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கண்ணத்தோட சிரியாவில் அவங்க ஆரம்பித்தாங்க. அதில் நபானி அதில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவளாக இருந்தார். சப்சிக்வெண்ட்லி அப்துல்லா தால் அப்படின்னு ஒரு ஜோர்டேனியன் பாத் பார்ட்டி அஃபிஷியல் இருந்தார். ஏன்னா இந்த பார்ட்டிஷன் ஆனதுக்கப்புறமா திருப்பி வந்து அவர் ஜெருசலமுக்கு வந்தார். பார்ட்டிஷன் ஆனதுக்கப்புறமா ஈஸ்ட் ஜெருசலம் ஜார்டன் கண்ட்ரோலில் இருந்தது. ஈஸ்ட் ஜெருசலமில் அவர் இருந்து பணியாற்றினார். அந்த நேரத்தில் அப்துல்லா தாலோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அப்துல்லா தால் அவர் அந்த மிலிட்ரி கூ ஜார்டனில் கொண்டு வரணும் ஒன்று முயற்சித்தார். ஆனால் அது முயற்சி பலனாகாதனால நபானி வந்து இந்த அரப் நேஷனலிசம்ல இருந்து கொஞ்சம் விலகி கைரோ கான்ஃபரன்ஸில் வந்து ஒரு கான்செப்ட் கொடுக்குறாரு. அரப் நேஷனலிசம் வந்து அரப்ஸோட நலன் பாதுகாக்காது, அரப் கோ பேக் டு திருப்பி இஸ்லாமுக்கு நம்ம திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். அப்படின்னா கோ பேக் டு இஸ்லாம், திருப்பி நம்ம இஸ்லாத்தையே கடைபிடிக்கணும், நேஷ்னலிசமை கடைபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை அவர் சொன்னார். தென் அது ஃபார்முலேட் பண்ணார். இஸ்லாமிக் ஸ்டேட், இஸ்லாமிக் எக்கானமி, அப்புறமா லாட்ஸ் ஆஃப் புக்ஸ் அவர் எழுதினார். அதில் வந்து கான்செப்ட் வாஸ் இஸ்லாமிக். ஸோ கிலாஃபத் இஸ் இஸ்லாமிக் சிஸ்டம் ஆஃப் ரூல். அது திருப்பி நம்ம வந்து எப்படி 1924 கிலாஃபத் ஆட்சி, தட் இஸ் ஒஸ்மானி டர்க்கிஷ் கிலாஃபத் ஆட்சி எப்படி முடிஞ்சதோ அதை திருப்பி ரிவைவ் பண்ணால் தான் முஸ்லீம்களுக்கு வந்து அரப் முஸ்லீம்ஸ்க்கு ஒரு ரிவைவல் வரும் அப்படின்னு சொல்லி அவர் புக்ஸ்லாம் எழுதினார். அந்த எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு அந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்கனாமிக்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு வேளை இஸ்லாமிக் சிஸ்டம், இவர் சொன்ன இஸ்லாமிக் சிஸ்டம் வந்துருச்சுன்னா எக்கனாமி எப்படி வரும்னா டாக்ஸிங் த நான் முஸ்லிம்ஸ் ஒன்று, இன்னொன்று வந்து அதுக்கு பேர் ஜிஸியான்னு சொல்லுவாங்க, அப்புறமா ஹரஜ், டேக்ஸ் ஆன் த லேண்ட்ஸ். இதில் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் அவர் கொண்டு வந்தார். இது பேசிக்கலி என்ன இதுக்கு வாட் இஸ் த மீனிங், என்ன அர்த்தம்னா தட் ஹிலாஃபத் ஆட்சியை நம்ம உருவாக்குவோம். தென் சப்சிக்வெண்ட்லி வந்து அந்த ஹிலாஃபத் அந்த ஹிலாஃபத் ஆட்சி வந்த பிறகு வி வில் தாவா, நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு ஏற்றுக்குங்கன்னு சொல்லி நம்ம தாவா கொடுப்போம். அதை அவங்க ஏற்றுக்கலைன்னா வில் கோ ஃபார் வார். அதான் கான்செப்ட். இது மற்ற முஸ்லீம் பிரதர்ஹுட்ல இருந்து எப்படி மாறுபடுதுன்னா, இதுக்கு அவங்க வந்து முதல்ல ஜிஹாத், தக்ஃபீருல் ஜிஹாத், முதல்ல வந்து போர் நடத்தணும், அப்புறமா வந்து
we have to form an organization ஒரு ஸ்டேட் ஆர்கனைசேஷன் அப்படின்றாங்க. அதில் இவர் மாறுபடுறாரு. இந்த பேசிக்லி இந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து அந்த காலத்தில் யுஎஸும் பிரிட்டனும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து சோஷியலிசம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம் அந்த ரெண்டை வந்து எப்படி எதிர்க்கிறது அப்படின்ற ஒரு பிளானிங் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, தே யூஸ் இது மாதிரி இஸ்லாமிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் இருக்குது இல்லையா, முஸ்லீம் பிரதர்ஹுட் இருக்குது, தென் ஹிஸ்புல் தஹரீர், அவங்கள வளர்க்குறாங்க. ஸோ தட் அரப் நேஷனலிசம், சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்குள்ள மிடில் ஈஸ்டில் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். ஏன்னா அந்த நேரத்தில் ஒரே ஒரு கண்ட்ரி சிரியாவும் ஈஜிப்ட் வந்து மொனாக்கி ஓவர் ரூல் பண்ணிடுறாங்க 1953. ஃப்ரீ ஆஃபீஸர்ஸ் நாசர் வராரு, அவரும் கிட்டத்தட்ட அரப் நேஷனலிசம் வியூ வச்சுட்டு இருந்தவர் தான். ஸோ இந்த அரப் நேஷனலிசம் எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, ஃபாலிங் டொமிங்கோஸ் அப்படின்னு ஒரு தியரி இருந்தது. ஒருவேளை ஒரு இடத்துல அரப் நேஷனலிசம் சக்சீஸ் ஆகிடுச்சுன்னா, சோஷியலிசம் சக்சீஸ் ஆகிடுச்சுன்னா மற்ற இடத்துல எல்லாம் வந்துடும்ன்றதுனால அதை தடுக்கிறதுக்காக பிரிட்டன் யூஸ்டு முஸ்லீம் பிரதர்ஹுடும் நபானி மாதிரி ஆளுங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ கைது செய்யப்பட்ட நபர்கள் தமிழ்நாட்டில் இப்போது இந்த ஆர்கனைசேஷன் செயல்பட தொடங்கினாங்க. இந்தியாவுக்குள்ளே இது எப்போ சார் வந்துச்சு? சரி, இது இவர் 1977 இறக்குறாரு. 1977 இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய சக்சஸர் அவர் ஒரு கான்செப்டை கொடுக்குறாரு. அந்த கான்செப்ட் என்னென்னா, தட் இஸ் யாரெல்லாம் எங்களுடைய கான்செப்டை எங்களுடைய கிலாஃபத்தை ஏற்றுக்கலையோ, இவந்தோ அவங்க முஸ்லீம்ஸாக இருந்தால் கூட அவங்க நான் முஸ்லீம்ஸ் தான், அவங்கள வந்து வேறு இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்குறாரு. ஸோ இது வந்து நீங்கள் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா யூ ஆர் நாட் அ முஸ்லீம். டெமோக்ரஸி ஏற்றுக்கிட்டீங்கன்னா யூ ஆர் நாட் அ முஸ்லீம். நீங்கள் வந்து கலாஃபத்தை ஏற்றுக்கிட்டா தான் நீங்கள் முஸ்லீம்ஸ். அதர்வைஸ் நீங்கள் அதை ஏற்றுக்கலைன்னா, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஏற்றுக்கலைன்னா யூ ஆர் அவுட் சைட் த ஃபோல்ட். இஸ்லாத்தை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க. டெமோக்ரஸி ஏற்றுக்கிட்டா அது வந்து யூ ஆர் அவுட் சைட் த ஃபோல்ட் ஆஃப் இஸ்லாம் தான் அவர் வந்து இது கொடுத்துருக்காரு, ஃபத்வா கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது. யூ ஹாவ் டு சாலிடாக வந்து நீங்கள் கிலாஃபத்தை நம்பி தான் இருக்கணும், கிலாஃபத்தை விட்டு போகக்கூடாது. கிலாஃபத்தை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா, டெமோக்ரஸியை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து முஸ்லீம் கிடையாது. யூ ஆர் லைபிள் டு பி எக்ஸ்டர்மினேட்டட். உங்களை வந்து கொலை செய்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படின்னு தான் எழுதியிருக்கிறாங்க. தட் இஸ் த பேசிக் கான்செப்ட். இப்போ கைது செய்யப்பட்டு வரா இல்லை, இந்த அமைப்போட ஐடியாலஜியே அதுதான். இந்த அமைப்போட ஐடியாலஜியே வந்து தட் இஸ் தக்ஃபீர்னு சொல்லுவாங்க. இது வந்து அவருடைய புக்லேயே வந்து ஹிஸ்புத் தஹரீரோட புக், தட் இஸ் நபானி இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய சக்சஸர் வராரு, அவர் எழுதின புக்லேயே அது இருக்குது. கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்புத் தஹரீர் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதில் அவர் சொல்கிறாரு, இப்போ எனிபடி எங்கள் வியூவை எடுத்துக்காதவங்க வந்து நான் முஸ்லீம்ஸ் அப்படின்னு. இதுதான் பேசிக். அதே அவர் வந்து இன்னொரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. அதில் ஹவு ஹிலாஃபத் வாஸ் லாஸ்ட், எப்படி வந்து ஹிலாஃபத்தை நாங்கள் இழந்தோம் 1924 டர்க்கிஷ் கிலாஃபத்தை எப்படி நாங்கள் இழந்தோம் அப்படின்றதுக்கு காரணம் சொல்கிறாரு. அதுலேயும் அதுதான் சொல்கிறாரு. கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்ற கான்செப்டே வந்து அவர் தான் எழுதியிருக்காரு. 2 சிவிலைசேஷன்ஸ், நான் முஸ்லீம்ஸ் அண்ட் நான் முஸ்லீம்ஸ் சிவிலைசேஷன் எப்போவுமே கிளாஷில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் அவங்களுக்கு என்னென்னா, ஆக்குபைடு இஸ்லாமிக் லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கெல்லாம் ஆக்குபைடு இஸ்லாமிக் லேண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள் ராஜ்யம் ஆண்ட இடங்கள் கூட இப்போ தற்போது இல்லைனா கூட அது வந்து ஆக்குபைடு இஸ்லாமிக் லேண்ட் தான். அங்கே வந்து டிஃபென்சிவ் ஜிஹாத், தற்காப்புக்காக ஜிஹாத், கொலை செய்வது வந்து தவறில்லை அப்படின்னு தான் அவருடைய கான்செப்ட். பட் கிலாஃபத் கொண்டு வரதுக்காக ஜிஹாத் செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம வந்து ஆர்மியை வந்து நம்ம வந்து ஆர்மி கிட்டெல்லாம் போய் சொல்லி அவங்கள வந்து இஸ்லாத்தை புரிய வச்சு அவங்க வந்து இராணுவ புரட்சி செய்கிறதுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். இது தடை செய்யப்பட்ட அமைப்பா இந்தியாவில் இது தடை செய்யப்பட்ட அமைப்பு இல்லை. இது ஃபஸ்ட்டு தடை செய்தது வந்து ரஷ்யா 1999 இது கிரிமினல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு அதை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. 2003 வந்து டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை டிக்ளேர் பண்ணுறாங்க. இவங்க இந்த பாஸ்னியா வார் வந்தது இல்லையா, இந்த பாஸ்னியா வார் சோவியத் ரஷ்யா விழுந்ததுக்கு அப்புறமா ரஷ்யா இருந்தது. ரஷ்யாவையும் அவங்களால அமெரிக்காவில் பொறுக்க முடியல. ஸோ அமெரிக்கா நேட்டோ படைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நேட்டோ ஜிஹாதீஸை யூஸ் பண்ணி ரஷ்யாவை ஒழிக்கணுன்றதுனால தான் இந்த குரூப்ஸில் வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருந்த சென்ட்ரல் ஏஷியன், மத்திய ஆசியாவில் இருந்த நாடுகளாக இருந்தது இல்லையா, முஸ்லீம் நாடுகள், இதுக்கு முன்னாடி இப்போ சோவியத் யூனியனில் இருந்த தஜாகிஸ்தான், அங்கெல்லாம் வந்து இந்த யூத்ஸ் எல்லாம் வந்து மூல செலவு பண்ணி
அங்கேயே ஒரு புரட்சி உருவாக்கிட்டு தென் இது வந்து ரஷ்யா மேலே இது வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடத்தணுன்றதுனால தான் இந்த ஹிஸ்புத் தஹ்ரீரை அப்போது இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அமெரிக்கா வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த கான்செப்ட் வந்து சாஃப்ட் அண்டர்பெல்லி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரஷ்யா சாஃப்ட் அண்டர்பெல்லி அப்படின்னா ரஷ்யாவுடைய மெதுவான ஒரு பகுதி அப்படின்னு. அது என்னன்னா அதில் ரஷ்யாவுக்கு சுற்றி உள்ள முஸ்லீம் மாகாணங்கள் இருந்தது இல்லையா, சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ் இருந்தது. இப்போ தனியாக வந்து இப்போ வந்து யுஎஸ்எஸ்ஆர் வீழ்ந்ததுக்கு அப்புறமா வந்து தனி நாடாக மாறினது. அந்த நாடுகளெல்லாம் இந்த குழப்பத்தை உண்டாக்கி இதை வந்து ஒரு பெரிய ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் உருவாக்கணும், அழிக்கணும் அப்படின்றதுனா அந்த கான்செப்டை தான் இவங்களை யூஸ் பண்ணாங்க. தென் சப்சிக்வெண்ட்லி 96 தாலிபான் வந்துட்டாங்க யுஎஸ்ஏயும் பாகிஸ்தானோட தயவால். அப்போவும் இந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு இன் சென்ட்ரல் ஏஷியா. ஏன் பேன் பண்ணலை? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தீவிரமான ஒரு அமைப்பு சமூகத்துக்கு அதனால அச்சுறுத்தல் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது பேன் பண்ணியிருக்கணும் இல்லையா சார்? அவங்க வந்து லின்ச்பின் ஆஃப் யுஎஸ்எஸ் நேட்டோஸ் ஃபாரின் பாலிசி. இவங்க 99 இவங்களை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யாவில். அதே மாதிரி வந்து இவங்களை வந்து மற்ற நாடுகளை மிடில் ஈஸ்ட் யூகேலாம் பேன் பண்ணியிருக்கா? யூஎஸ் இது வரைக்கும் பேன் பண்ணல. இன்னி வரைக்கும் யூஎஸில் பேன் கிடையாது. யூகே வந்து ஜனவரி 19, 2024 அங்கே ரேஸ் ரைட்ஸ் நடந்தது இல்லையா, ரேஸ் ரைட்ஸ் நடந்ததுக்காக அதுக்கு பிரதிபலிப்பாக இவங்களை பேன் பண்ணியிருக்காங்க 2024 ஜான்வரியில். இப்போ தான் வெரி ரீசெண்ட்லி. இதுக்கு முன்னாடிலாம் அவங்க வந்து ப்ளூ ஐட் பாய்ஸ் ஆஃப் யூஎஸ் MI6க்கும் சிஐஏக்கு வந்து இவங்க வந்து ப்ளூ ஐட் பாய்ஸ் லைக் இவங்களை வந்து ஜிஹாத் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சிஐஏ யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஹிஸ்புத் தஹ்ரீர் ஓட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸட் என்ன இருக்குன்னா, ஒன்று நம்ம ரஷ்யாவை பார்த்துட்டோம். தென் இவங்களை முழுக்க சிரியாவில் யூஸ் பண்ணாங்க. சிரியாவில் இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர், ISIS, அல்-காய்தா இதெல்லாம் ஒரே மாதிரியான வியூஸ் தான் இருக்குது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே வியூஸ் தான். ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ன பண்ணுவாங்களா, யங்ஸ்டர்ஸை முழு செலவு பண்ணி இவங்களை வந்து ஃப்ரம் எங்கே அவங்க இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் இருந்து டர்க்கிக்கு கொண்டு போய் அங்கேருந்து டர்க்கியிலேருந்து சிரியாவுக்கு அவங்க ஆள் சேர்த்துட்டு இருந்தாங்க. சிரியன் சிவில் வாரில் வந்து அவங்களோட பெரிய பங்கு இருக்குது, அமெரிக்காவோட பங்கு இருக்குது, நேட்டோ படைகளோட பங்கு இருக்குது, டர்க்கிஷ் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸோட ஹகான் ஃபிதானோட பெரிய பங்கு இருக்குது, எர்தோகானோட பார்ட்டியோட பங்கு இருக்குது இதில். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டை டீஸ்டேபிளைஸ் பண்ணணும். இப்போது இதுக்கு முன்னாடி 2004 ஈராக்கில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, உங்களுக்கு தெரியும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்த பிறகு அங்கே ஜர்ஹாவி இன்னொரு ஜோர்டேனியன், அவன் தான் வந்து ஒரு பெரிய அல்-காய்தா ஃபவுண்டர் ஆஃப் அல்-காய்தா ஈராக். அவனை யாருன்னா ஹெச்டியில் இருந்து போனாள் தான். ஸோ ஹெச்டி வந்து ஒரு க்ரூசிபிள், ஒரு கேட்டலிஸ்ட், ஒரு கூடாரம் மாதிரி ஆளுங்களை உருவாக்கி தயார் பண்ணி கொடுக்குற வேலை. அதை மற்ற அமைப்புகள் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்தியா கூட வந்தாங்க, அதுவும் தமிழ்நாட்டிலே வந்து ஊடுருவிருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் எப்போ ஆரம்பிச்சாங்க சார்? ஆஸ் ஃபார் நம்ம வந்து லிட்ரேச்சர் வைஸ் பார்த்தா 2001 வந்து அவங்களோட நபானியோட எல்லா டெரர் இன்ஸ்பைரிங் லிட்ரேச்சர் டெல்லியிலே பப்ளிஷ் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த இது கூட கொடுத்தேன் நான். பப்ளிஷிங் ஹவுஸ் என்ன பப்ளிஷிங் ஹவுஸ் என்ன ஒரு டெல்லியில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பப்ளிஷிங் ஹவுஸ் தான் அது பண்ணியிருக்கு. 2001 இருந்து இவங்களோட தாட்ஸ் ரெகுலர்லி பீங் பப்ளிஷ்ட், மக்கள் வாங்கி படிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் தாம்பரமில் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் யூனிட்டே இருந்தது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. அது கூட ஐ திங்க் மன்னை பாபாவோட அரசில் வந்து அதெல்லாம் NIA அதெல்லாம் வந்து ரெய்ட் பண்ணி எல்லாம் புக்ஸை சீஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ கூட அவரோட புக்ஸ் வந்து இப்போ நீங்கள் கூகுள் அமேசானில் போனீங்கன்னா டெல்லி பப்ளிஷிங் 2001 பப்ளிஷ் பண்ண இதே புக்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம். தீஸ் ஆர் ஆல் ஆன் த ஆர் அவைலபிள். இல்லை, ஹவு டேஞ்சரஸ் தே ஆர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? என்ன டேஞ்சரஸ், இவங்களோட ஆக்ஷன் நீங்கள் ரஷ்யாவில் பாருங்கள், இவங்களோட ஆக்ஷன்ஸ் இன் சிரியாவில் பாருங்கள், இன் ஈராக்கில் பாருங்கள். ஈராக்கில் வந்து அல்-காய்தாவோட ஃபவுண்டர் ஜர்ஹாவி ஜோர்டான்லேருந்து இங்கே வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு மசாக்கர் பண்ணதே வந்து ஹெச்டி ஐடியாலாக் தான். ஏன்னா அவங்களோட ஐடியாலாக்னா எங்களோட கிலாஃபத் சிஸ்டமை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா தென் யூ ஆர் ஈவன் தோ யூ ஆர் முஸ்லீம் யூ ஷுட் பி கில்ட். அப்படி அந்த கான்செப்ட் கொடுத்தது யார்?
நபானி தான் கொடுத்துருக்காரு. அவருடைய ஃபாலோவர் ஜர்ஹூம் அவர் கொடுத்துருக்காரு, அந்த புக்கில் இருக்குது. எப்படி நம்ம வந்து ஹிலாஃபத்தை ஆட்சியை எப்படி நம்ம வந்து இழந்தோம் அப்படின்னு ஒரு புக்கில் இது கிளியராக அவங்க புக்ஸில் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்து டேஞ்சரஸ் தானே, பிகாஸ் இட் இஸ் அதோட ப்ராக்டிக்கல் இஃபெக்ட் நீங்கள் எங்கே பார்த்தீங்க? கிளியராக நம்ம பார்த்தது வந்து ஈராக்கில் பார்த்தோம், ஜர்ஹாவி. தென் வி saw it in சிரியா. சிரியாவில் ஹிஸ்புட் தஹ்ரீர் 2014 டால்பாட் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக வந்து பேசும்போது அங்கே உள்ள ஹிஸ்புத் தஹ்ரீர் தலைவர் ஒஸ்மான் தான் சொல்கிறாரு, நீங்கள் ஐஎஸ்ஐஎஸ்ஸை தவறாக வந்து தீவிரவாதின்னு தவறாக நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்க தீவிரவாதி கிடையாது. ஏன்னா அவங்களோட கான்செப்ட் என்னன்னா, இது சிரியா இந்தியாலாம் இஸ்லாமிக் ஆக்குபைடு இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், இந்தியாவை கூட அவங்க வந்து அது ஆக்குபைடு இஸ்லாமிக் கண்ட்ரின்றாங்க. அங்கே வந்து ஜிஹாத் கூடும், அங்கே நான் முஸ்லீம்ஸை கொள்ளலாம். அது வந்து பாசிவ் ஜிஹாதில் டிஃபென்சிவ் ஜிஹாத், ஆக்டிவ் ஜிஹாத் இஸ் டிஃபென்சிவ் ஜிஹாத், ஒஃபென்சிவ்ல டிஃபென்சிவ் ஜிஹாத் அப்படின்னு அவங்க ஃபத்வா வே பேக் நான் சொன்னேன் இல்லையா, அவருடைய சக்ஸஸர் நபானியோட சக்ஸஸர் அந்த புக்கில் எழுதியிருக்காரு. ஸோ இவங்க கான்செப்டே என்ன, இந்தியா வந்து ஒரு காலத்தில் இஸ்லாமிய நாடு இருந்தது, இப்போ இஸ்லாமிய நாடு இல்லை, அதனால் இங்கே வந்து டிஃபென்சிவ் ஜிஹாத் நம்ம வந்து செய்யலாம் அப்படின்ற கான்செப்ட் தான். அந்த கான்செப்டை தான் இப்போ அரெஸ்ட் ஆனவர் இருக்கார் இல்லையா, அவர் அது கிளியராக வெளிப்படுத்துகிறாரு. யூடியூப்பில் அவருடைய அவருடைய எல்லா பேச்சுகள் வருது. அவர் ஒரு மாஸ்க் இருக்குது அம்ஜி இதில், அந்த ஒரு ஏரியாவில் மேத்தா நகர் நினைக்கிறேன், அந்த மாஸ்கில் வந்து 30 days ரம்ஜானோட நைட்டில் வந்து சொற்பொழிவு வரும். அது 30 days அதை பற்றி அவர் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக எல்லாமே பேசிட்டு தான் இருந்தார். அவர் ரொம்ப நாளாக இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குங்கிறீங்க. கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க? இதுதான் சார் மெயின் கேள்வியாக மக்கள் கேட்பாங்க. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்ததுனால தானே எல்லாம் வந்து இவ்வளோ வருஷமாக எடுத்திருக்கிறாங்க. 2014 ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக ஆயிடுச்சு. ஹிஸ்புத் தஹ்ரீரோட ஆக்டிவிட்டீஸ் பிகம் வெரி 2001-2004 ஆக்டிவாக இருக்கு. இல்லை இருந்திருப்பாங்க. அது ஆக்ஷன் வாஸ் நாட் டேக்கன். ஆக்ஷன் வந்து 2014 இந்த கவர்மெண்ட் வரும்போது வந்த பிறகு தான் ஆக்ஷன் இஸ் வெரி வெரி சிவியர். இதுக்கு முன்னாடி we have not heard of any action. ஹெச்டி ஏன்னா என்ன ஆகுதுன்னா 2014 இந்த சிரியன் டெரர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த சிரியன் கவர்மெண்ட்டை கவிழ்க்கிறதுக்காக, ரஷ்யாவை வந்து கவிழ்க்கிறதுக்காக, ஏன்னா ரஷ்யாவோட ஒரே பேஸ் அவுட் சைட் த வேர்ல்டு வந்து ஒரே பேஸ் ரஷ்யா, அது அவுட் சைட் ரஷ்யா வந்து அது டாட்டஸில் தான் இருக்குது, ஒரே ஒரு பேஸ் தான் இருக்குது. அந்த பேஸில் இருந்து அவங்கள எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பேஸில் இருந்து அவங்க எடுத்துட்டாங்கன்னா மெடிட்டேரியனுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் வந்து ஒன்லி த்ரூ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் போஸ்பரஸ். அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் போஸ்பரஸை வந்து டர்க்கி எப்போவுமே அதை க்ளோஸ் பண்ணலாம். அதுக்காக தான் அவங்க மெடிட்டேரியனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் ரஷ்யா ஹேட் அ பேஸ். ஸோ ரஷ்யாவை முடிக்கணும்னா அந்த பேஸை முடிக்கணும், ரஷ்யா அந்த பேஸ்லேருந்து வெளியே எடுக்கணும். ரஷ்யாவை அந்த பேஸ்லேருந்து வெளியே எடுக்கணும்னா அந்த ரெஜிமையே க்ளோஸ் பண்ணணும். இந்த கான்செப்டில் தான் அவங்க இருந்தாங்க. 2006 இந்த வார் ஒரு இது நடக்குது. 2005 வந்து சிரியா லெபனானில் இருந்தது. அந்த லெபனானில் முதல்ல சிரியாவை வந்து லெபனானில் இருந்து எடுக்கணும். லெபனானில் எடுத்துகிட்ட பிறகு ரஷ்யாவை வந்து டாட்டஸில் இருந்து லட்டாக்கியாவில் இருந்து வெளியே எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. அந்த கான்செப்டுக்கு வந்து முழுக்க வேலை செஞ்சது ஹிஸ்புத் தஹ்ரீர் தான். ஏன்னா அவங்க தான் அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து ஒரு நம்ம வந்து ஜிஹாத் செய்யணும், இது நான் முஸ்லீம் இது ஆன்டி இஸ்லாமிக் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ப்ரொபகாண்டாலாம் பண்ணி இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து 2011-12 ஒரு பெரிய மொமெண்டம், பங்களாதேஷ் மாதிரி மொமெண்டம் கொண்டு வந்தது இந்த யங்ஸ்டர்ஸ் தான். ஒவ்வொரு முறையுமே என்னையே யாரையாவது இங்கே கைது பண்ணுறாங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு குரல்கள் கிளம்புது, அப்பாவிகளை கைது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறையுமே 18 பேர் அரெஸ்ட் பண்ணும்போது, இந்த நீங்கள் சொல்கிற ஹிஸ்புல் தஹ்ரீர் அமைப்பை சேர்ந்தவர்கள் அரெஸ்ட் பண்ணும்போது அப்பாவிகளை கைது பண்ணுறாங்க என்னையே என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுப்பப்படுகிறது இல்லை சார்? சரி, இப்போ வந்து இவர் என்னென்ன பேசியிருக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். இவரோட யூடியூப் ஒரு வீடியோ இருக்குது. அந்த யூடியூப் வீடியோவில் வந்து டெமோக்ரஸி, மக்கள் அதிகாரம், தட் இஸ் ஜனநாயக ஆட்சியை வந்து இஸ்லாமுக்கு எதிரி. அது வந்து அது வந்து இஸ்லாத்துக்கு மட்டும் இல்லை, மைனாரிட்டிஸ்க்கு தான் இது எதிரி. மைனாரிட்டிஸ் இந்தியாவில் இருந்தாலும் சரி, யூஎஸில் இருந்தாலும் சரி, பிளாக்ஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் வந்து ஒரு டெமோக்ரஸின்றது, ரூல் ஆஃப் த மெஜாரிட்டின்றது ஒரு ஒரு மாதிரியான டிரனி, ஒரு மாதிரியான டெரரிசம் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. தென் நாங்கள்லாம் முஸ்லீம்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்கிறதையோ
இல்லை வந்து சவுதியில் இருக்கிற சல்மான் சொல்கிறதெல்லாம் நாங்களாம் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் வந்து வெறும் அல்லாஹ் சொல்கிறத தான் நாங்கள் ஏற்றுப்போம். அப்புறம் ஓட்டிங் வந்து இஸ்லாமில் கிடையாது, யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறாரு இதே இதில். தென் ஒட்டமான் ஹலீஃபத் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1924 அது விழுந்துருச்சுன்னு சொல்லி, அது விழுந்ததுக்கு அப்புறமா வந்து முஸ்லீம்கள் வந்து நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அது விழாமல் இருந்தால் முஸ்லீம்கள் நிலைமை அவ்வளோ மோசமாக போயிருக்காது. அப்புறமா தேசபக்தியோ நாட்டுப்பற்றோ இருக்கிறவன் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. ஏன்னா இஸ்லாமிய பற்று தான் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும், நாட்டுப்பற்று இருக்கக்கூடாது. யார் நாட்டுப்பற்று வச்சுருக்கானோ அவன் வந்து இஸ்லாமில் இருந்து, நான் சொன்னேன் இல்லையா, நவானியும் அப்படி தான் சொல்லிட்டு போனார், இவங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் கிடையாது, இப்போ கலாஃபத்தை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா, டெமோக்ரஸியை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா, இது அந்த கான்செப்டை தான் அவர் வராரு. அவருடைய ஸ்டூடெண்ட் நவானியோட சக்ஸஸர் சொன்னார் பாருங்க, யார் எங்களோட கான்செப்டை ஏற்றுக்கலையோ அவங்க மேலே வந்து போராட்டம், நாங்கள் ஜிஹாத் செய்யலாம் அவங்களுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொன்னார் இல்லையா. நான் முஸ்லீம்ஸ் மேலே நாங்கள் ஜிஹாத் செய்யணும், கிலாஃபத் வந்ததுக்கப்புறமா நாங்கள் நான் முஸ்லீம்ஸ் மேலே ஜிஹாத் செய்வோம், உலகத்தெல்லாம் கேட்போம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கலைன்னா நாங்கள் ஜிஹாத் செய்வோம் அப்படின்ற கான்செப்டை வந்து இவர் பேசுகிறாரு. யார் இந்த ஸ்பீக்கர்? நீங்கள் சொல்கிறது இப்போ சமீபத்தில் கைது செய்யப்பட்ட டாக்டர் ஹசன்றவர். அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், அவர் தமிழ்நாட்டில் இருந்து அவர் பேசுகிறது வந்து இது வந்து வடநாட்டோடைய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு தெரியுது. அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்லாம் வந்ததே வந்து முகமது பின் காசிம் அவர் வந்து தான் இந்தியாவில் வந்து இஸ்லாமை கொண்டு வந்தார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரும் இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இஸ்லாம் வந்து ப்ராஃபிட் டைம்லேயே தமிழ்நாட்டில் இங்கே இஸ்லாம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு மாஸ்க் இன் இந்தியாவை வந்து சேரன் மகாராஜா தான் ஃபஸ்ட் மாஸ்க் இந்தியாவில் கொடுத்துருக்காரு. அது நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் கூட அதை வந்து அந்த மாஸ்கோட ரெப்ளிகாவை கூட எடுத்துகிட்டு போய் பரிசாக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான். இதெல்லாம் மறைச்சிட்டு இதெல்லாம் இல்லை, பட் வந்து வி ஆர் இன்வேடர்ஸ் அப்படின்னு, நாங்கள் வந்து இன்வேஷன் மூலமாக தான் வந்தோம், நாங்கள் வந்து படையெடுத்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து அந்த நார்த்தில் நடந்த பிரச்சனைகள், நார்த்தில் இப்படி தான் வந்து இஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 இது இருக்கு இல்லையா, ஒரு கான்செப்டா, அதை இவர் இங்கே புகுத்துறாரு. இங்கே இருக்கிற அமிட்டி, இங்கே இருக்கிற மகாராஜாஸ் வந்து இஸ்லாமுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து இடம்லாம் கொடுத்தாங்க மசூதி கட்டுறதுக்கு, அதெல்லாம் அவர் மறைச்சு இப்படி என்ன காட்டுறாருன்னா இட் இஸ் இன்வேஷன் வார். இவரோட கான்செப்டை வந்து இல்லாத ஒரு இங்கே தமிழ்நாட்டிலேயோ சவுத்தில் இல்லாத ஒரு கான்செப்டை அவர் புகுத்துறாரு. இது வந்து மக்களை வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம்களை வந்து வழிக்கெடுத்து ஜிஹாத் தான் சரியான ஒரு பாதை அப்படின்னு சொல்கிறதுக்கு. தென் அவர் இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்தியா வந்து விலாயத்த ஹிந்துன்னு சொல்லப்பட்டது, விலாயத்துனா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு. அப்புறமா வந்து இந்தியா வந்து கஸ்னி முகல்ஸ்லாம் அவங்களாம் ஆண்டபோது வந்து எவ்வளோ ப்ராஸ்பெரஸாக இந்தியா இருந்தது பாருங்கள். திருப்பி அந்த இந்தியாவுக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி கொடுக்கணுன்னா நம்ம வந்து இந்த ரூலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது சேயிங். இது இன்ட்ரெஸ்டிங்காக இப்போது வெளிப்படையாக இப்போ அவர் பேச என்ன சொல்கிறாருன்னா, ஷேக் அஹமத் ஷிர்ஹிந்த் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் ஜஹாங்கீர் காலத்தில். தென் ஷா வலியுல்லான்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க வந்து ஷா வலியுல்லா என்ன சொன்னார்னா, முஸ்லீம் பவர் வந்து இந்தியாவில் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு, அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஹிந்து பவர்ஸ் கெயின் ஆகிட்டு இருக்காங்க, அந்த ஹிந்துஸை வந்து ஒழிக்கிறதுக்காக வெளிநாட்டில் இங்கே இருக்கிறவங்களை பார்த்தாது வெளிநாட்டில் ஆமஷா அப்தலின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கூப்பிட்டு ஹிந்துக்களை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டுக்கு நடந்ததுக்கு காரணம் இவர் தான் வந்து மராட்டாஸ்க்கு வந்து ஒழிக்கணும்னு சொல்லி அவர் கூப்பிட்டு அஹமத் ஷா அப்தலி போர் செய்ய வச்சு மராத்தாஸை தோக்கடிக்க வச்சார். இப்போது இந்த ஆள் இந்த ஸ்பீக்கர் வந்து இதை பற்றி சொல்கிறாரு, இந்த டாக்டர் சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று உங்களால் முடியலைன்னா ஆர்மி கிட்ட போயிட்டு கெட் ஹெல்ப், ஆர்மி கிட்ட போய் கூ பண்ணுங்க, நாட்டை இந்த ஆட்சியை வந்து கவிழ்க்கணும்னு சொல்லி நம்ம ஆர்மிக்கு சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று நம்ம இந்தியன் ஆர்மியில் உள்ளே பூந்துட்டு அந்த மாதிரி பண்ணணும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்டர்னல் ஆளுங்களை நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவர் ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. ஷா வலியுல்லா மாதிரி ஒரு டெரர் இன்ஸ்பைரிங் தீவிரவாத சிந்தனை உள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரை பற்றி அவர் அந்த காணொலியில் சொல்கிறாரு. ஸோ அவர் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்கிறாரு, பிஜேபியோட 15 இயர்ஸை மறந்துடுங்க, காங்கிரஸ் கூட வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக தான் இருந்தது, காங்கிரஸ் கூட ஒரு ஹிந்துத்துவ அமைப்பு தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னென்னா, யாரெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் வந்து டெமோக்ராட்டிக்காக வந்து ஓகே நம்ம காங்கிரஸை நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற முஸ்லீம்கள் கூட நீங்கள் நம்பாதீங்க காங்கிரஸை, அதெல்லாம் நீங்கள் அந்த டெமோக்ராட்டிக் ஒரு பிலீஃபே நீங்கள் வைக்காதீங்க எந்த பார்ட்டிக்கும், ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஹிந்துத்துவா தான், அதனால் 2 பேருக்கு நீங்கள் வந்து சண்டை போடுறதுக்கு
டெமோக்ரஸியை எதிர்க்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. வேற இந்த இந்த எஸ்டாப்ளிஷ் ஆஃப் கிலாஃபத்தை வந்து நிலைநாட்டணும், டெமோக்ரஸியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா இது சப்வர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சப்வர்ஷன் ஆஃப் யூனிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா இருக்கா இல்லையா இது? அப்புறமா வந்து ஒரு ஆளு வெளிநாட்டில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு 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 படைத்தளபதியை கூப்பிட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஹிந்துஸ் எல்லாம் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறவனை ஐடியலைஸ் பண்ணுறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ரொம்ப இன்னசென்ட்டா? இப்போதுன்னு இல்லை சார், எப்போவுமே என்னையை எப்போல்லாம் ரைடு பண்ணுறாங்களோ, என்னையை எப்போல்லாம் கைது பண்ணுறாங்களோ, அப்போது எல்லாமே ஒவ்வொரு முறையுமே இந்த குரல்கள் எழுத பார்க்க முடியுது இல்லையா? தமிழ்நாடு முழுக்க ஒரே குரலில் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், சிறுபான்மை அமைப்புகள், உதாரணத்துக்கு எஸ்டிபி போன்ற அமைப்புகள், இன்னும் பல அமைப்புகள் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே சார். எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்து இந்த அரெஸ்ட்டை வந்து கண்டித்தது வந்து எஸ்டிபிஐ தான். எஸ்டிபிஐ ஏன் சொல்லுதுன்னா, பிஎஃப்ஐ ஒரு அமைப்பு இருந்தது இல்லையா, அந்த பிஎஃப்ஐ வந்து இவருக்கு ரொம்ப நெருக்கம், இவரு ஃபண்ட் பண்ணியிருக்கு பிஎஃப்ஐ. ஸோ அதனால் இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருமோ? இதற்கு முன்னாடி கைது செய்யப்பட்டவர்கள்லாம் எல்லாருக்குமே பிரைமா ஃபேசி இருக்கிறதுனால தான் என்னை அரெஸ்ட் பண்ணுதா? பிரைமா ஃபேசி இல்லைன்னா அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் பழி வாங்குறீங்க, அதாவது பாஜக அரசாங்கம் பழி வாங்குது அப்படிங்கிறத ஒரு நெரட்டிவாக வைக்கிறாங்க. அப்பாவிகளை கைது செய்கிறாங்க, அப்பாவி இஸ்லாமிய. சரி, இதெல்லாம் பேசுனது வந்து ஒரு அப்பாவியா? இது நான் சொல்லியிருக்கிறேன். ஷாவலியுல்லாவை மேற்கோள் காட்டி அவர் வந்து இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஷாவலியுல்லா மாதிரி நீங்கள் பாகிஸ்தானி ஆர்மியை கூப்பிடுங்க, இந்தியாவில் வந்து முஸ்லீம்களை காப்பாற்றட்டும், காங்கிரஸும் வந்து ஹிந்துத்துவ பார்ட்டி தான், பிஜேபியும் ஹிந்துத்துவ பார்ட்டி தான் அப்படின்னு சொல்கிறது என்ன மீன் பண்ணுறாரு இவர்? ஒரு டெமோக்ரஸி இந்த பார்ட்டி சிஸ்டமையும் இருக்கிறவங்களை எல்லாரையும் வந்து கீழ்த்தரமாக காட்டுற மாதிரி தானே, இன்க்ளூடிங் காங்கிரஸை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி தானே இவங்க வாட் டஸ் இட் மீன்? ஒரு இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்பெக்ட்ரம் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே இப்படி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா இஸ் இட் நாட் சப்வர்ஷன்? உங்களால் எல்லா அரசுக்குமே இது மாதிரி அதுக்கான பேக்ரவுண்ட் ப்ரூஃபோட கொடுக்க முடியுமா? இருக்குல்ல, இப்படி பேசுகிறவங்க. நான் என்ன சொல்கிறேன், ஷாவலியுல்லா ஒரு தீவிரவாத சிந்தனை கொண்ட ஆள். என்ன, இந்துக்களை ஒழிக்கணும், அவங்கள வந்து கொலை செய்யணும், அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பவரை கொண்டு வந்து, ஆப்கான்ஸை கொண்டு வந்து ஒரு போரை நடத்தி அவங்கள கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் நல்ல கான்செப்டா? அதை வெல்கம் பண்ணுறாங்களா இந்த முஸ்லீம் குரூப்ஸ்லாம்? அதான் கேட்குறேன். ஷாவலியுல்லா வந்து இது வந்து ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு தவறான ஒரு டிகாட்டமி ஒரு கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா மராத்தா ஆர்மியிலேயே வந்து ஆர்ட்டிலரி சீஃப் வந்து ஒரு முஸ்லீம் தான். சதாசிவ் பாவ் இறந்த பிறகு அவரை வந்து நல்லடக்கம் பண்ணதே வந்து அவருடைய முஸ்லீம் பாடிகார்ட் தான். ஸோ இவங்க இது என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஹிந்து முஸ்லீம் அப்படின்னு காட்டி ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கினா அந்த ஷாவலியுல்லா. ஸோ அது மாதிரி இவங்க இந்த விஷயத்தை கோஎக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசாமல் கான்ஃப்ளிக்டை பற்றி மட்டும் இந்த ஆள் பேசுறதுக்கு காரணம், கான்ஃப்ளிக்டை இன்னும் வளர்க்கணுன்றதுக்காக தான் இவர் பேசியிருக்காரு. இல்லைன்னா தேவையில்லாமல் ஷாவலியுல்லா மாதிரி டெரரிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் வந்து டெரர் ஐடியாலஜி ப்ரொபகேட் பண்ணவர் பற்றிலாம் இவரையே இப்போ பேசணும். அந்த ஹிஸ்டாரிக்கல் பானிபட் வாரை பற்றி ஏன் இவர் மேற்கோள் காட்டணும்? ஸோ ஹி ஹாஸ் காட் அன் அஜெண்டா. ஏன்னா ஷாவலியுல்லா பண்ண தப்பால தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஸ்ட்ராங் ஆனாங்க. தேர்ட் பார்ட்டி பிரிட்டிஷ் கேம். மராத்தா பவர் டிமினிஷ் ஆகாமல் இருந்திருந்தா British would not have established themselves in India. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து ஒரு பெரிய முக்கிய காரணம். பிரிட்டிஷ் ஓட பவரை வந்து பேரமௌண்ட் பவராக மாறுறதுக்கு பெரிய காரணம் ஷாவலியுல்லா தான். ஜல்லும் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஜல்லும் என்ன சொன்னாருன்னு, ஹவு த ஹலிஃபா அவர் டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு. நபானியோடைய 1977 நபானி இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா தலைமை தாங்கினது வந்து ஜல்லும். அவர் வந்து டூ நேஷன், அது கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் அவர் தான் கொண்டு வர்றாரு இந்த கான்செப்டை. கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் கான்செப்டை அப்புறமா ஹண்டிங்டன் அதை வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஹிஸ்புத் தெஹ்ரீர் தான் அதை ஃபார்முலேட் பண்ணுறாங்க. ஹிஸ்புத் தெஹ்ரீர் ஃபார்முலேட் பண்ணது தான் வந்து அல்-காய்தா வந்து 2001 கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு அவங்களும் ஒரு பிளேன் ஹைஜாக் பண்ணி அவங்க அந்த மேட்ரை வெளிப்படையாக ஒரு லெட்டரில் எழுதுறாங்க, கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் சொல்லி. ஸோ அல்-காய்தாவுக்கு பேஸ் போட்டு கொடுத்ததே வந்து ஹிஸ்புத் தெஹ்ரீர் தான் கான்செப்ட் வைஸ். இல்லை பெரிய ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க சார், அல்-காய்தாக்கே பேஸ் போட்டு கொடுத்தது. ஆமாம், ஹிஸ்புத் தெஹ்ரீரோட ஐடியாலஜி தான் அது.
ஏன்னா இப்போ ஐடியாலஜி அது நீங்க சொன்ன இவ்வளவு ஆமா இப்போ இந்த டாக்டர் ஹமீதியை பார்ப்போம். டாக்டர் ஹமீத் என்ன சொல்றாருன்னா ஹீஸ் அகேன்ஸ்ட் எர்தோகானுக்கு கூட அகேன்ஸ்டா இருக்காரு. நார்மலி ஹிஸ்புத் தஹ்ரீர் வந்து எர்தோகானுக்கு ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணியிருக்கு. எர்தோகான் டர்க்கி பிரசிடென்ட். ஏன்னா எர்தோகான் டர்க்கி கோர்ட்ஸ் வந்து ஹிஸ்புத் தஹ்ரீரை வந்து டெரரிஸ்டா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பட் இவரோட கான்ஸ்டியூஷன் இவரோட இன்ஃப்ளூயன்ஸால கான்ஸ்டியூஷனல் கோர்ட் வந்து ஹிஸ்புத் தஹ்ரீர் டெரரிஸ்டாக வந்து டிக்ளேர் பண்ண முடியாதுன்னு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹிஸ்புத் தஹ்ரீர் வாஸ் ஃபங்க்ஷனிங் வெரி ஸ்மூத்லி இன் டர்க்கி. 2019 ஒரு பெரிய போராட்டம் நடத்துனாங்களா. ஈவன் இப்போ கூட இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா போராட்டம் நடத்துகிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி 2009 பங்களாதேஷ் இதை பேன் பண்ணியிருக்கு. 2009 பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானில் கூ நடந்ததுக்கு காரணம் ஹிஸ்புத் தஹ்ரீர். 2009 பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஹஸ் பேண்ட். இப்போ பங்களாதேஷ் கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டை ஓவர் த்ரோ பண்ணதில் பெரிய பங்கு வந்து ஹிஸ்புத் தஹ்ரீருக்கு தான். ஜெனரேஷன் எக்ஸ் ஃபார் கலீஃபா அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் பேனர்ஸ், ஆன்லைன் ப்ரொபகேண்டா எல்லாம் பண்ணது ஹிஸ்புத் தஹ்ரீர் தான். இவர்களை தான் சமீபத்தில் என்ஐஏ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள தான் சமீபத்தில் என்ஐஏ அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இல்லை எப்படி பங்களாதேஷில் இவங்க காரணம் சொல்ல முடியுமா? நிறைய பேர் இந்த சாத்ர ஷிபிர் காரணம், ஜமாத்தி இஸ்லாமி காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில நபர்கள். இவங்க ஹிஸ்புத் தஹ்ரீர் வந்து அவங்களுடைய கான்செப்ட், இன்னொரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, டு பிரிங் அபவுட் ராணுவ புரட்சியை கொண்டு வரணும். ராணுவம் யாரெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் பவர்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் நம்மளுடைய கான்செப்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறமா அவங்க மூலமாக ஒரு புரட்சி உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு இருந்தது. அந்த கான்செப்ட் அவங்க வந்து பங்களாதேஷில் யூஸ் பண்ணியிருக்காங்க வெரி கிளியர்லி. 2015-16 இந்த பிளாகர் ராயை வந்து மர்டர் பண்ணது ஹிஸ்புத் தஹ்ரீர் தான். இப்போ ஹிஸ்புத் தஹ்ரீர் பேனான ஹிஸ்புத் தஹ்ரீர் நீங்கள் பேன் எங்களை ரிவோக் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேஷனே பண்ணியிருக்காங்க. தே ஆர் வெரி ஸ்ட்ராங் எவ்ரிவேர். இயர் கூ அட்டம், பங்களாதேஷ் ரைஃபிள்ஸோட கூ அட்டம் இருந்தது. தென் பாகிஸ்தானில் கூட இவங்க கூ அட்டம் ட்ரை பண்ணாங்க, அது கூட ஃபெயிலியர். பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ பேன். முஷ்ரப் மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்க 2004. அப்புறமா they banned 2001-2 they banned. பாகிஸ்தான் முஷ்ரப் அப்போது பாகிஸ்தான் பிரசிடென்ட் இருந்தாரு, அவர் மேலேயும் அவங்க அட்டாக் பண்ணாங்க. அப்புறம் பாகிஸ்தான் இஸ் பேன் 2004-3-4 அந்த எல்லா குரூப்ஸ் பேன் ஆனது, அவங்களும் பேன் பண்ணிட்டாங்க. தென் இந்தியன் கவர்மெண்ட் இன்னும் சுணக்கம் காட்டுறாங்க, ஒரு தயக்கம் காட்டுறாங்க. இல்ல இப்போ நம்ம வந்து அவங்கள வந்து ஹிஸ்புத் தஹ்ரீர் இஸ் an affiliate of அல் கைதா ISIS அப்படின்னு தான் நம்ம காட்டுறோம். அவங்க அஃபிலியேட் இருக்கிறதுனால தனியாக அவங்கள பேன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா யுஎன் எந்தெந்த அமைப்பை வந்து யுஎன் பேன் பண்ணியிருக்கோ அவங்களோட அஃபிலியேட்ஸ், அவங்களோட சகாக்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் பேண்ட் அண்டர் UAPA. ஓகே, அல் கைதா அண்ட் ISIS ஆல்ரெடி பேண்ட் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் படி. அதனால அல் கைதா பேன் ஆனதுனால அல் கைதாவோட அஃபிலியேட்டாக இருக்கக்கூடிய ஹிஸ்புத் தஹ்ரீர் இஸ் ஆல்சோ பேன். இறுதியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷா வலியுல்லா அந்த நீங்க கொடுத்தது எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மக்களுக்கு பார்க்கும்போது சாதாரண மக்கள் மனசுல ஒரு அச்சப்படக்கூடிய உணர்வு ஏற்படக்கூடிய. ஆமா, அதுக்கு தான் அவங்கள உள்ள தள்ளி வச்சிருக்கிறாங்க. உள்ள போட்டதுக்கு காரணமே வந்து இவங்களை வெளியே விட்டா இது ப்ராக்டிக்கலாகவே வந்து மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல பேசினாரு, அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே மட்டும் அது வந்து பகிரப்பட்டது. அப்புறமா நம்ம மாதிரி ஆளுங்க அதை பார்த்தோம், ரிப்போர்ட் பண்ணோன்னு இல்லாமல், அப்போது FIR போட்டோன்னு இல்லாமல் இது அப்படியே விட்டுருந்தோன்னா, இவங்களை உள்ளே தள்ளலைன்னா, கேஸ் போடலைன்னா, இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பங்களாதேஷில் என்ன நடந்ததோ இங்கே நடந்திருக்கும். ஓகே, பங்களாதேஷ் நடந்தது இங்கே நடந்திருக்கும். ஆமாம், கூ சொல்கிறீங்களா? கூல்ல ஒரு கவர்மெண்ட் ஓவர் த்ரோ பண்ணுறதுக்காக. கவர்மெண்ட் ஆமாம், ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது, ஆக்குபைட் முஸ்லீம் லேண்டு, இங்கே ஜிஹாத் வந்து டிஃபென்சிவ் ஜிஹாத் இஸ் தேர் ஆல்ரெடி. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த பிரச்சனைலாம் நமக்கு பண்ணிட்டு இருக்கு, என்ன CIA பண்ணுது, வக்ஃப் ஆக்ட்லாம் கொண்டு வராங்க. அப்போ டிஃபென்சிவ் ஜிஹாத் இந்த நாட்டில் வந்து செய்யலான்ற ஒரு கான்செப்ட் வெளியே வந்துடுது இல்லையா, அதுக்கு அதை அட்ராக்ட் ஆகி ரொம்ப பேர் இவர்களை அப்பாவிகள்னு சொல்றவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இவங்களாம் அப்பாவிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவர்களுக்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இவங்க வந்து பாகிஸ்தானில் போனால் கூட அங்கே அவங்க அப்பாவிகள் கிடையாது. பாகிஸ்தானி அவங்களே வந்து பேன் பண்ணியிருக்காங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம். இவங்க எங்கே போனாலும் இவங்களும் அப்பாவின்னு யாரும் சொல்ல முடியாது. எந்த நாட்டில் மேபி US போனால் அவங்க அப்பாவியா இருக்கலாம். தமிழ்நாட்டில் இப்போ தொடர்ச்சியாக என்ஐஏ ரைஸ் நடந்துட்டு இருக்கு பல்வேறு இடங்கள்ல. அதுவும் ஒவ்வொரு மூலை முறைக்கெல்லாம் போய் பிக்கப் பண்ணுறாங்க என்ஐஏ. இது எதை உணர்த்துது சார்? தமிழ்நாட்டில் இந்த ரேடிகலைசேஷன் அதிகமாயிட்டு இருக்கிறது உணர்த்துதா? இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ரேடிகலைசேஷன். ஏன்னா அமெரிக்கா வந்து நம்மளை வந்து குறி வச்சு இருக்கிறதுனால. தமிழ்நாடு என்பது ஒரு அமைதி பூமின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இங்கே வந்து
எல்லா மக்களையும் அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சொல்லியிருக்கும் போது இந்த என்ஐஏ ரைட்ஸ் இவ்வளோ மக்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் சரி, இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புனா, இந்த டாக்டர் ஹமீதை அரெஸ்ட் பண்ணது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முதல்ல. அப்படியா? ஆமா. ஓகே, அண்டர் வாட் என்ன அதே யூஏபி இதே தான், இந்த மாதிரி யூஏபியில தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, லேட்டர் ஆன் இந்த ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க என்ஐஏக்கு. ஓகே, இட் இஸ் நாட் தட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஆக்டிங் வெரி ஸ்விஃப்ட் ஆன் இவங்க மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ரொம்ப சீரியஸாக தான் எடுக்கிறாங்க. பிகாஸ் இது நேஷனல் செக்யூரிட்டி மேட்டர்ஸ், ஐ திங்க் தி ஆர் வெரி சீரியஸ். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.